வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்ள போகிறோம். கத்தரிக்காய் நம்ம எப்போது சாப்பிட்றோம் அப்படின்னா எப்போதுமே நம்ம பிஞ்சு கத்தரிக்காய்களை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா முற்றிய கத்தரிக்காய்கள் ஒரு சில பேருக்கு தான் ஒத்து வரும், நிறைய பேருக்கு அது அலர்ஜியை ஏற்படுத்தும். ஸோ ஸ்கின் டிசீஸ் போன்ற பலவிதமான தொற்று நோய்களை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே நீங்கள் பிஞ்சு கத்தரிக்காய்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கத்தரிக்காய் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமக்கு கிடைக்கும். இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, செரிமானத்தை மேம்படுத்துறது, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறது, எலும்புகளை வலுவடைய செய்கிறது, கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறது அப்படின்னு இன்னும் பல்வேறு நன்மைகளை நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த நன்மைகளுக்கெல்லாம் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் காரணம், இன்னும் பல்வேறு நன்மைகளை கத்தரிக்காய் கொடுக்குதா இல்லையா, அப்படி கொடுத்தால் அது என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பற்றியும் தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து சருமத்தை மென்மையாக்கும். அதனால் நம்மளுடைய சருமம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய சருமத்தில் எந்த விதமான கரும்புள்ளிகளோ, பிளாக் பிம்பிள்ஸ், கண் கருவலியங்கள், பிளாக் சர்க்கிள்ஸ், இது எதுவுமே முகப்பொருட்கள் கூட நமக்கு சருமத்தில் வந்து இருக்காது. நம்மளுடைய சருமம் வந்து தூய்மையான ஒரு சருமமாக, சுருக்கம் இல்லாத எங்கான ஒரு சருமமாக, இளமையான ஒரு சருமமாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நம்மளுடைய சருமத்திற்கு நீர் சத்து கொடுக்கறது கத்தரிக்காய் தான். கத்தரிக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான ஜுரம், சளி, இந்த மாதிரி பொதுவான நோய்களையும் குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையுமே கத்தரிக்காய் நமக்கு வராமல் தடுக்கும். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நமக்கு ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையை குறையாமல் பார்த்துக்கும். இதனால் ரெட் பிளட் செல்ஸோட லெவல் கரெக்டாக இருக்கும்பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் வந்து லெவல் கரெக்டாக இருக்கும். அதனால் ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்வதால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக இருப்போம். அனிமியாவுக்கான அந்த அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம், உடல் சோர்வு, தலைவலி, குமட்டல் போன்ற உணர்வுகள்லாம் நமக்கு இருக்காது. கத்தரிக்காய் நம்மளுடைய நரம்புகளுக்கு வலு ஊட்டும். அதனால் புற நரம்புகள் வலு குறைவது தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனையெல்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கும். சளி, இருமலை குறைக்கக்கூடிய தன்மையெல்லாம் கத்தரிக்காய்க்கு இருக்குது. முதல் கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய வல்லமை பெற்றது கத்தரிக்காய். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ தான் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்துக் கொள்ளலாம். ட்ரீட்மெண்ட்ஸ் கூட வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன், இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் கத்தரிக்காயும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா கத்தரிக்காயில் அந்தளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. பைட்டோ நியூட்ரியன்ஸ் கத்தரிக்காயில் இருக்கிறதால நினைவு ஆற்றல் நமக்கு வந்து அதிகரிக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய கொழுப்பை வந்து கரைக்கும், உடல் பருமனை வந்து குறைக்கும், மூளை செல்களை பாதுகாக்கும். அதனால தான் நம்மளுடைய நினைவாற்றலை கத்தரிக்காய் அதிகரிக்குது. இதனால் நம்ம எதையுமே ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறனெல்லாம் பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். கத்தரிக்காயை பிஞ்சாக சாப்பிட்றது தான் உங்களுக்கு நல்லது. முற்றிய பெரிய காய்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்பில் அது வந்து அரிப்பை ஏற்படுத்திடும். உங்களுடைய உடலை வந்து மென்மேலும் அது சூடாக்கிடும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால தான் நீங்கள் பிஞ்சு கத்தரிக்காய்களை எப்போதுமே சாப்பிட்றது நல்லது. புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் கத்தரிக்காய். ஏன்னா தக்காளிக்கு இணையானது கத்தரிக்காய். தக்காளியை போலவே வந்து எடை, புரதம், கலோரி அளவு, தாது உப்புகள் எல்லாமே வந்து கத்தரிக்காயில் இருக்குது. ஆனால் விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் கத்தரிக்காயில் குறைவாக தான் இருக்குது. இதை ஈடு செய்யக்கூடிய வகையில் விட்டமின் பி வந்து போதுமான அளவுக்கு கத்தரிக்காயில் இருக்குது. இதனால் இதய நோய்கள் வருவதை கத்தரிக்காய் வந்து தடுக்கும். உடலில் சேர்ந்த அதிகப்படியான இரும்பு சத்தை கத்தரிக்காய் வந்து சமன் செய்யும். நாம் சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் வந்து உடனடியாக சிதைந்து சத்தாக மாறக்கூடிய அளவுக்கு கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சத்து நமக்கு வந்து பயன்படும். ஸோ குறிப்பாக அந்த இரும்பு சத்துலாம் நமக்கு கத்தரிக்காய் அதிகரிக்குதுங்க இல்லையா, அது போலவே இதயத்தையும் பலமாக பாதுகாத்துக்கும். ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது. குறிப்பாக நமக்கு வந்து இந்த பசியின்மை பிரச்சனையெல்லாம் இருக்காது கத்தரிக்காயை சாப்பிட்டோம் அப்படின்னா. ஏன்னா பசியின்மை வந்து பல பேருக்கு இருக்கும். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது, சாப்பிட்டது வந்து செரிக்காமல் இருக்கிறதால தான் அவங்களுக்கு வந்து பசியின்மை ஏற்படுதுன்னு தெரியாமலே அவங்க சாப்பிடாமலே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. எப்படியாவது கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா பசியின்மை உங்களுக்கு வந்து அகண்டு போயிடும். அந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய தோல் சார்ந்த பிரச்சனைகள், தோல் மரத்து விடுவது, இது எல்லாத்தையுமே கத்தரிக்காய் நமக்கு வந்து சரி பண்ணிடும். டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கொண்டு பிபி ப்ராப்ளத்தெல்லாம் கட்டுப்படுத்தி ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தம், மன இறுக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு கத்தரிக்காயை தங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா கத்தரிக்காய் வந்து நரம்புகளுக்கு வலுவூட்டி நரம்புகளை வந்து அமைதியடைய செஞ்சு மன அழுத்தத்தெல்லாம் நீக்கும். உடம்பில் சொரிசிறங்கு இருக்கிறவங்க, புண் அதிகமாக இருக்கிறவங்க கத்தரிக்காயை சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா கத்தரிக்காய் வந்து உடலுக்கு சூடு தரக்கூடிய காய் அப்படின்றதால அது அரிப்பை உண்டு பண்ணி
பண்ணி புண்களை இன்னும் ஆறாமல் அதிக நாட்களுக்கு அப்படியே போட்டுரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். உடலில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து புண்ணெல்லாம் இருக்குது, சொறி சிரங்கு இருக்குது, கத்தரிக்காய் உங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்காது, சூடு அதிகமாகிடும்னா நீங்கள் கத்தரிக்காய் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. மற்றவர்கள் கூடுமான வரைக்கும் பிஞ்சு கத்தரிக்காய்களை சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.